அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பா வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரையிலான இந்திய தேசிய இயக்கத்திலிருந்து முக்கியமா ஒரு 50 வினாக்கள் பார்க்க போறோம். இந்த இந்திய தேசிய இயக்கத்திலிருந்து கண்டிப்பா 10 கேள்வி கேட்பாங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல் வினா பாருங்க. நாட்டு மொழி செய்தித்தாள் சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? 1878. நாட்டு மொழி செய்தித்தாள் சட்டம் 1878ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. இரண்டாவது வினா. நாட்டு மொழி செய்தித்தாள் ரத்து செய்தவர் யார்? ரிப்பன் பிரபு. மூன்றாவது வினா. உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அடித்தளம் அமைத்தவர் யார்? ரிப்பன் பிரபு. உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அடித்தளம் அமைத்தவர் ரிப்பன் பிரபு. நாலாவது வினா. இல்பர்ட் மசோதா எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? 1883. இல்பர்ட் மசோதா 1883. ஐந்தாவது வினா. இந்திய வைசிராய்களில் மிகவும் புகழ்பெற்றவர் யார்? ரிப்பன் பிரபு. இந்திய வைசிராய்களில் மிகவும் புகழ்பெற்றவர் ரிப்பன் பிரபு. ஆறாவது வினா. பல்கலைக்கழகங்கள் இந்தியாவில் புரட்சியாளர்கள் உருவாக்கும் தொழிற்சாலை என்றவர் கர்சன் பிரபு. பல்கலைக்கழகங்கள் இந்தியாவில் புரட்சியாளர்களை உருவாக்கும் தொழிற்சாலை என்றவர் கர்சன் பிரபு. ஏழாவது வினா. தொல்பொருள் சின்னங்கள் பாதுகாப்பு சட்டத்தை யார் கொண்டு வந்தார்? கர்சன் பிரபு. எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1904. தொல்பொருள் சின்னங்கள் பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வந்தவர் வந்து கர்சன் பிரபு. எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1904. இந்திய தேசிய காங்கிரசின் முதல் மாநாடு 1885 நடைபெற்ற இடம் பம்பாய். இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் மாநாடு வந்து பம்பாய். 9வது வினா. இந்திய தேசிய காங்கிரசின் முதல் மாநாட்டின் தலைவர் யார்? டபிள்யூ.சி. பானர்ஜி. இந்திய தேசிய காங்கிரசின் முதல் மாநாட்டின் தலைவர் டபிள்யூ.சி. பானர்ஜி. 10வது வினா. இந்திய தேசிய காங்கிரஸ் முதல் மாநாட்டில் கலந்து கொண்டவர்கள் எத்தனை பேர்? 72 பேர். முக்கியமானது. இதை வந்து பிரேஸ் 72 சொல்லுவாங்க. 11வது வினா. இந்திய தேசிய காங்கிரசின் இரண்டாவது மாநாடு 1886 நடைபெற்ற இடம் எது? கொல்கத்தா. இந்திய தேசிய காங்கிரசின் இரண்டாவது மாநாடு கொல்கத்தா. 12வது வினா. இந்திய தேசிய காங்கிரசின் இரண்டாவது மாநாட்டின் தலைவர் யார்? தாதாபாய் நவ்ரோஜி. இந்திய தேசிய காங்கிரசின் இரண்டாவது மாநாட்டின் தலைவர் வந்து தாதாபாய் நவ்ரோஜி. 13வது வினா. இந்திய தேசிய காங்கிரசின் மூன்றாவது மாநாடு 1887 நடைபெற்ற இடம் எது? சென்னை. இந்திய தேசிய காங்கிரஸோட மூன்றாவது மாநாடு சென்னை. 14வது வினா. இந்திய தேசிய காங்கிரசின் மூன்றாவது மாநாட்டின் தலைவர் யார்? பக்ருதீன் தியாப்ஜி. இந்திய தேசிய காங்கிரசின் மூன்றாவது மாநாட்டின் தலைவர் பக்ருதீன் தியாப்ஜி. 15வது வினா. இந்திய தேசிய காங்கிரசின் முதல் முஸ்லிம் தலைவர் யார்? பக்ருதீன் தியாப்ஜி. முதல் முஸ்லிம் தலைவர் வந்து பக்ருதீன் தியாப்ஜி. 16வது வினா. மிதவாதிகளின் காலம் எது? 1885 முதல் 1905 வரை. அடுத்து பாருங்க. தீவிரவாதிகள் காலம் 1905 முதல் 1916 வரை. காந்திஜி காலம் 1920 முதல் 1947 வரை. முக்கியமானது. மிதவாதி காலம் 1885 முதல் 1905 வரை. தீவிரவாதி காலம் 1905 முதல் 1916 வரை. காந்திஜி காலம் 1920 முதல் 1947 வரை. 19வது வினா. மிதவாதிகளின் தலைவர் யார்? கோபாலகிருஷ்ண கோகலே. மிதவாதிகளின் தலைவர் கோபாலகிருஷ்ண கோகலே. தீவிரவாதிகளின் தலைவர் யார்? பாலகங்காதர திலகர். தீவிரவாதிகளின் தலைவர் பாலகங்காதர திலகர். 21வது வினா. இந்தியாவின் முதுபெரும் மனிதர் யார்? தாதாபாய் நவ்ரோஜி. இந்தியாவின் முதுபெரும் மனிதர் தாதாபாய் நவ்ரோஜி. 22வது வினா. பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் பொது அவையின் முதல் இந்திய உறுப்பினர் யார்? தாதாபாய் நவ்ரோஜி. 23வது வினா. காந்திஜியின் குருவாக கருதப்பட்டவர் யார்? கோபாலகிருஷ்ண கோகலே. காந்திஜியின் குரு கோபாலகிருஷ்ண கோகலே. 24வது வினா. 1905 இந்திய பணியாளர் கழகத்தை தோற்றுவித்தவர் யார்? கோபாலகிருஷ்ண கோகலே. முக்கியமான வினா. 1905 இந்திய பணியாளர் கழகத்தை தோற்றுவித்தவர் கோபாலகிருஷ்ண கோகலே. 25வது வினா. இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாகிய போது இருந்த வைசிராய் யார்? டப்ரின் பிரபு. இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாகிய போது இருந்த வைசிராய் டப்ரின் பிரபு. இந்தியாவின் வறுமை பிரிட்டிஷின் தன்மையற்ற ஆட்சி என்ற நூலின் ஆசிரியர் யார்? தாதாபாய் நவ்ரோஜி. ஒரு முக்கியமான வினா. இந்தியாவின் வறுமை பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சி என்ற நூலின் ஆசிரியர் தாதாபாய் நவ்ரோஜி.
27வது வினா செல்வ சுரண்டல் கோட்பாட்டை கூறியவர் யார்? தாதாபாய் நவ்ரோஜி. செல்வ சுரண்டல் கோட்பாடு தாதாபாய் நவ்ரோஜி. லோக்மான்யர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? திலகர். லோக்மான்யர் திலகர். 29வது வினா திலகர் நடத்திய இதழ்கள் எவை? மராட்டா, அது ஆங்கில பத்திரிகை. கேசரி, மராத்தி பத்திரிகை. 2 இதழ், மராட்டா மற்றும் கேசரி. 30வது வினா திலகர் எந்த ஜெயிலில் அடைக்கப்பட்டார்? மாண்ட்லே, அதாவது பர்மால உள்ள மாண்ட்லே என்ற சிறையில் திலகர் அடைக்கப்பட்டார். 31வது வினா சுயராஜ்யம் என பிறப்புரிமை, அதை அடைந்தே தீர்வேன் என்றவர் யார்? திலகர். சுயராஜ்யம் என பிறப்புரிமை, அதை அடைந்தே தீர்வேன் என்றவர் திலகர். 32வது வினா பஞ்சாப் சிங்கம் என்று அழைக்கப்பட்டவர் யார்? லாலா லஜபதி ராய். பஞ்சாப் சிங்கம் லாலா லஜபதி ராய். 33வது வினா அமெரிக்காவில் தன்னாட்சி இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார்? லாலா லஜபதி ராய். அமெரிக்கால தன்னாட்சி இயக்கம் யாருன்னா லாலா லஜபதி ராய். தீவிரவாத இயக்கத்தின் தீர்க்கதரிசி யார்? அரவிந்த் கோஷ். தீவிரவாத இயக்கத்தின் தீர்க்கதரிசி அரவிந்த் கோஷ். 35வது வினா வங்கப் பிரிவினை நடைபெற்ற ஆண்டு? 1905. யார் காலத்தில் நடக்கும்னா கர்சன் பிரபு காலத்துல. அடுத்து பாருங்க, காங்கிரஸ் எந்த மாநாட்டில் இரண்டாக பிளவுபட்டது? 1907 சூரத் மாநாடு. காங்கிரஸ் சூரத் மாநாட்டில் இரண்டாக பிளவுபட்டது. அந்த சூரத் மாநாடு எப்போது நடைபெற்றுச்சுன்னா 1907. 37வது வினா முஸ்லிம் லீக்கை தோற்றுவித்தவர் யார்? நவாப் சலிமுல்லா கான். ஒரு முக்கியமான வினா. முஸ்லிம் லீக்கை தோற்றுவித்தவர் நவாப் சலிமுல்லா கான். 38வது வினா மிண்டோ மார்லி சீர்திருத்தம் எப்போது கொண்டு வரப்பட்டது? 1909. அது என்ன சொல்லும்னா முஸ்லிம்களுக்கு தனி தொகுதி. 39வது வினா முதல் உலகப் போர் நடைபெற்ற காலம் என்ன? 1914 முதல் 18 வரை. முதல் உலகப் போர் 1914 முதல் 1918 வரை. 40வது வினா மிதவாத தீவிரவாத காங்கிரஸ்கள் இணைந்த மாநாடு எது? லக்னோ மாநாடு 1916. பிரிந்த மாநாடு சூரத் பிளவு, இணைந்தது லக்னோ மாநாடு. அடுத்து பாருங்க, திலகர் தன்னாட்சி இயக்கத்தை ஆரம்பித்த இடம்? பூனா. திலகர் தன்னாட்சி இயக்கத்தை ஆரம்பித்த இடம் பூனா. 42வது வினா அன்னிபெசன்ட் தன்னாட்சி இயக்கத்தை ஆரம்பித்த இடம்? சென்னை. அன்னிபெசன்ட் தன்னாட்சி இயக்கம் சென்னை, திலகர் பூனா. அடுத்து பாருங்க, அன்னிபெசன்ட் ஆரம்பித்த பத்திரிகை எது? நியூ இந்தியா. அன்னிபெசன்ட் ஆரம்பித்த பத்திரிகை நியூ இந்தியா. இன்னொரு பத்திரிகை இருக்கு, காமன்வெல்த்தும் அன்னிபெசன்ட் தான். 44வது வினா இந்திய ஹவுஸ் எங்கு உள்ளது? லண்டன். இந்திய ஹவுஸ் எங்க இருக்குன்னா லண்டன். 45வது வினா ஆகஸ்ட் அறிக்கை எப்பொழுது யாரால் அறிவிக்கப்பட்டது? 1917 ஆகஸ்ட் 20. யார் அறிவித்தார்னா மாண்டேகு. ஆகஸ்ட் நன்கொடை தான் 1940. ஆகஸ்ட் அறிக்கை 17, நன்கொடை 40. ஆகஸ்ட் அறிக்கை யார் வெளியிட்டாங்கன்னா மாண்டேகு செம்ஸ்போர்ட். அடுத்து பாருங்க, அபினவ் பாரத் சங்கத்தை தோற்றுவித்தவர் யார்? மகாராஷ்டிரா சவார்கர் சகோதரர்கள். அபினவ் பாரத் சங்கத்தை தோற்றுவித்தவர் மகாராஷ்டிரா சவார்கர் சகோதரர்கள். 47வது வினா பாரத மாதா இயக்கம் யாரால் தோற்றுவிக்கப்பட்டது? நீலகண்ட பிரம்மச்சாரி. எங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னை மாகாணத்தில். பாரத மாதா இயக்கம் நீலகண்ட பிரம்மச்சாரி சென்னை மாகாணத்தை தோற்றுவித்தார். 48வது வினா காதர் கட்சியை தோற்றுவித்தவர் யார்? லாலா ஹர்தயால். காதர் கட்சி தோற்றுவித்தவர் லாலா ஹர்தயால். 49வது வினா காந்திஜி நேடல் காங்கிரஸை எங்கு தோற்றுவித்தார்? தென்னாப்பிரிக்கா. காந்திஜி நேடல் காங்கிரஸை தென்னாப்பிரிக்காவில் தோற்றுவித்தார். கடைசி வினா செய் அல்லது செத்துமடி என்று கூறியவர் யார்? காந்திஜி. செய் அல்லது செத்துமடி என்று கூறியவர் காந்திஜி. நண்பர்களே, நீ நம்ம 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரையான இந்திய தேசிய இயக்கத்திலிருந்து முக்கியமாக ஒரு 50 வினாக்கள் பார்த்தோம். நன்றி, வணக்கம். நாளை மற்றவர்களை சந்திப்போம்.